வணக்கம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை, ஆனி மாத பிறப்பு. மாச பிறப்பில் என்ன செய்யணும்? குலதெய்வ கோயிலுக்கு பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ள தீபம் போடணும், வழிபாடு செய்யணும், மறந்துடாதீங்க. ஏழை எளியவங்களுக்கு பச்சரிசி, வாழைக்காய், புது துணி கொடுக்கணும். இதுதான் மாச பிறப்பில் செய்ய வேண்டியது. குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போக முடியலன்னா உங்கள் சார்பாக யார் வேணால் போகலாம், ஞாபகம் வச்சுக்கோ. காரணம் சொல்ல வேண்டாம், யார் வேணால் அனுப்பி விடுங்க. பணம் கொடுத்து கூட யாராவது ஒருத்தர் முகம் தெரியாதவரை கூட அனுப்பலாம். இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது சனி ஞாயிறு 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது. நாங்கள் சேர்த்து சொல்லிடுறோம். உங்களுக்கும் அது நல்லது, எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷம். இன்றைக்கி நல்ல நேரம் இல்லை. ஏன்? நவமி பாதிப்பு இருக்குது. எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம். நவமியாக இருந்தால் கூட நிறைய ராசிகளுக்கு இன்றைக்கி நல்ல நாள். நல்ல ஹோரையில் நல்ல காரியம் செய்யலாம். நல்ல ஹோரை எதுங்கிறத கேலண்டரில் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சிறப்பாக இல்லை. சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார், மறுக்கலை. ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. அசட்டு தைரியம், வெத்து கெத்து, ஓவர் அலட்டல் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். ஆமாம், நிதானம், பொறுமை, கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டியே தேரணும். 3 வேளை காட்டணும் தீபத்தை. 2 நாளும் சிறப்பாக இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் சனி 2 தெற்கு பச்சை, ஞாயிறு 7 கிழக்கு வெள்ளை. விநாயக பெருமானுக்கு 2 வேளையும் தீபம் போடணும். ஓம் ஓம் 2 நாளும் போடணும். சனி ஞாயிறு 2 நாட்களும் தீபம் போடணும். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாயா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும், முக்கியம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்குது, படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தானமாக தரணும். ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். சனி ஞாயிறு 2 நாட்களும் கலக்கல். உங்கள் வெற்றி, பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம், பிரமாதம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உயர்வு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் சூரியனுக்கு காலையிலையும் சாயந்தரமும் தீபம் காட்டியே தீரணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சனிக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 7 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஓம் ஓம் கார்கோடகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, காலகனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாள் இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கூடவே அபிராமி அந்தாதி ஸ்பர்த்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். தினமும் 1/2 மணி நேரம் படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் புத்தகம் வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாருங்க, நல்லது. எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க. கோதுமை ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. மிதுனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பேச்சில் கவனம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போடணும். ஆமாம், மறந்துடக்கூடாது. தீபம் போட்டே தீரணும். அப்புறம் வழிபாடு முக்கியம் சொல்கிறோம். நாள் இன்று சிறப்பாக இல்லை, ஜாக்கிரதை. நிதானம் நிதானம் நிதானம். அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஓம் ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படியுங்க. ஏழைகளுக்கு புளி சாதம் கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சூப்பர், பிரமாதம். கலகுறீங்க, சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமையும் கட்டாயம் அம்மனுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு தீபம் அல்லது பெருமாளுக்கு தீபம் போட்டே தீரணுங்கிறத மறந்துட வேண்டாம். நிதானம், கவனம். அனுகூலமான எண் 2 நாட்களும் சூப்பர். அனுகூலமான எண் 2 3 தெற்கு வடக்கு வெள்ளை பச்சை. சனிக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 5 4 தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஓம் ஓம் கார்கோடகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, காலகனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாள் இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கூடவே அபிராமி அந்தாதி ஸ்பர்த்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். தினமும் 1/2 மணி நேரம் படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் புத்தகம் வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாருங்க, நல்லது.
எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க. கோதுமை ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. உங்க பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வாழ்க்கை வளமாகும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டியே தீரணும், மறந்துடாதீங்க. திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 5, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஓம் ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படியுங்க. ஏழைகளுக்கு புளி சாதம் கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சூப்பர் பிரமாதம், கலக்குறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். உங்க பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். சூப்பர். திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு, ஜாக்கிரதை. பூ உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு கட்டாயம் பூ போட்டு தீபம் காட்டணும். தீபத்தை காட்டி பூவை போடணும் சூரியனுக்கு. ஆமா, அதான் பூ தீபம், மறந்துடாதீங்க. திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. சனிக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 4, 5, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஓம் ஓம் கார்கோடகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, காலகனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாள் இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கூடவே அபிராமி அந்தாதி ஸ்பர்த்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். தினமும் 1/2 மணி நேரம் படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் புத்தகம் வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாருங்க, நல்லது. எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க. கோதுமை ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. துளாராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சூப்பர் கில்லி பின்றீங்க. நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், உயர் உண்டு, வீண் செலவு கிடையாது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரம்மாதம், சந்தோஷம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டே தீரணும், மறந்துடாதீங்க. வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க. 2 நாளும் சூப்பர். வீண் செலவு இல்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை, அது முக்கியம். திருஷ்டி இருக்கு, கழிக்கணும் சொல்றோம். அனுகூலமான எண் 2, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை மஞ்சள். சனிக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 9, 6, வடக்கு கிழக்கு, சிவப்பு மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஓம் ஓம் கார்கோடகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, காலகனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாள் இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கூடவே அபிராமி அந்தாதி ஸ்பர்த்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். தினமும் 1/2 மணி நேரம் படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் புத்தகம் வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாருங்க, நல்லது. எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க. கோதுமை ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சிறப்பா இல்ல. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அவசரம், சுறுசுறுப்பின்மை, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை கட்டாயம் அம்மனுக்கு தீபம் போடணும், அல்லது பெருமாளுக்கு தீபம் போடணும், அல்லது ஆஞ்சநேயருக்கு தீபம் போடணும். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை, வழிபாடு பண்ணால் தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை 7, மேற்கு சிவப்பு. விநாயக பெருமானுக்கு 2 வேளையும் தீபம் போடணும். ஓம் ஓம் 2 நாளும் போடணும். சனி ஞாயிறு 2 நாட்களும் தீபம் போடணும். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாயாதேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும், முக்கியம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தானமாக தரணும். தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். சனி ஞாயிறு 2 நாளும் கில்லி பின்றீங்க. கலக்கலான நாள், சந்தோஷம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை, உங்கள் பிறவி பலம். 2 நாளும் ஜெயிக்கும். சனி ஞாயிறு 2 நாளும் ஜெயிக்கும், சந்தோஷம், பிரமாதம், கலக்கிறீங்க. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 7, வடக்கு கிழக்கு, மஞ்சள் வெள்ளை. ஞாயிற்றுக்கிழமை 3, 6, கிழக்கு வடக்கு, பச்சை சிவப்பு. 2 நாட்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் இந்த மந்திர மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் 2 நாளும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி. யது வம்சம் தான் கிருஷ்ண பரமாத்மா. யதுவே போற்றி, யட்சியே போற்றி, யட்சியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி,
சுந்தரனே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் 1/2 மணி நேரமாவது தினமும் 2 நாளும் படிங்க. எள்ளு கோதுமை கலந்து ஏழைகளுக்கு 2 நாளும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, நல்லது, மறந்துடாதீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. 2 நாட்களுக்கும் பிரமாதமா இருக்கு. உங்க பிறவி பலமான நிதானம் விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வெற்றி. திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை. பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். 1, 2 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி சொன்னது சனிக்கிழமைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாட்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் இந்த மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் 2 நாளும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி. யது வம்சம் தான் கிருஷ்ண பரமாத்மா. யதுவே போற்றி, யட்சியே போற்றி, யட்சியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் 1/2 மணி நேரமாவது தினமும் 2 நாளும் படிங்க. எள்ளு கோதுமை கலந்து ஏழைகளுக்கு 2 நாளும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, நல்லது, மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பா இல்ல. சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அசைவ உணவு கூடாது. முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராத்திரியும் மற்ற நட்சத்திரக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்திலையும் சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போடணும், மறந்துடாதீங்க. ஆமா ஆமா, கட்டாயம் போடணும். 2 நாட்களும் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் சதயம் பூரட்டாதி அவிட்டம். அசைவ உணவு கூடாது. வழிபாடு முக்கியம். 2 வேளையும் சூரியனுக்கு தீபம் காட்டணும், அம்மனுக்கும் தீபம் காட்டணும். 2 நாளும் வேற சில பரிகாரங்கள் இருக்கு, சொல்றோம். அனுகூலமான என் திசை நிறம் இல்லை. 2 நாட்களும் சனி ஞாயிறு 2 நாட்களும் இல்லை இல்லை இல்லை. விநாயக பெருமானுக்கு 2 வேளையும் தீபம் போடணும். ஓம் ஓம் 2 நாளும் போடணும். சனி ஞாயிறு 2 நாட்களும் தீபம் போடணும். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாயாதேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும், முக்கியம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு வாழைக்காய் பச்சரிசி புது துணி தானமாக தரணும். மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். கலகுறீங்க, பின்னி எடுக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்கும். சனி ஞாயிறு 2 நாட்களும் உங்களுடைய பிறவி பலமான புத்தி கூர்மை பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். ஆமாம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அல்லது அம்மனுக்கு அல்லது பெருமாளுக்கு தீபம் போட்டே தீரணும், மறந்து விடாதீர்கள். சரி, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 11 மணிலேருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ராத்திரி 11 மணி வரைக்கும் சூப்பர். ஞாயிற்றுக்கிழமை 12 ராத்திரி 12 மணிலேருந்து சிறப்பாக இல்லை, சந்திராஷ்டமம் பார்த்துக்கோங்க. ராத்திரி படுத்துருவீங்க. அதனால் இந்த ராத்திரி நைட் பேர்டாக யாராவது இருந்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு அப்புறமே ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. 11 மணிக்கு அப்புறம் ராத்திரி முடிவு எடுக்கக்கூடாது, அசைவ உணவு கூடாது, உணவு சாப்பிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும், படுக்க போயிடணும். இல்லை நாங்கள் நைட் பேர்டு ஷிஃப்ட் இருக்குது, ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாது. திங்கக்கிழமையும் கூடாது, செவ்வாய்க்கிழமையும் கூடாது. முன்னாடியே சொல்லிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 11 மணியிலிருந்து திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் மீனராசிக்கு சிறப்பாக இல்லை. அவ்வளவுதான். அனுகூலமான எண் சனிக்கிழமை 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 11 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 1, 7 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஞாபகம் வச்சுக்கோ. திரும்ப சொல்றோம், ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 12 திங்கள் செவ்வாய் சரியா இல்லை, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா இல்லை, ஜாக்கிரதை. ஞாயிற்றுக்கிழமை 11 மணி வரைக்கும் சூப்பர். அவ்வளவுதான். கில்லி பின்றீங்க, திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். 2 நாட்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் இந்த மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் 2 நாளும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி. யது வம்சம் தான் கிருஷ்ண பரமாத்மா. யதுவே போற்றி, யட்சியே போற்றி, யட்சியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் 1/2 மணி நேரமாவது தினமும் 2 நாளும் படிங்க. எள்ளு கோதுமை கலந்து ஏழைகளுக்கு 2 நாளும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, நல்லது, மறந்துடாதீங்க. நேயர்களே, இன்றும் நாளையும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நல்லது. அதாவது சனி ஞாயிறு 2ம் சேர்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறோம். பலன்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆனி மாசத்துல சூரியன் உதவி செய்யற ராசிகள் 4 தான். மேஷம், சிம்மம், கன்னி, மகரம்.
மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு சூரியனாலே தொல்லை உண்டு. அதற்கான பரிகாரங்களை சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.